வணக்கம் நண்பர்களே. நலம் நம் கையில் சேனலுக்கு வந்தமைக்கு. நமது பாரம்பரிய மருத்துவத்தில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான மூலிகைதான் தூதுவளை. தூதுவளையின் அறிவியல் பெயர் சோலேனம் ட்ரிலோபேட்டம். இது பொதுவாக முட்கள் கொண்ட கொடி வகை தாவரமாகும். குறிப்பாக சளி, இருமல் மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தூதுவளை பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. சித்த மருத்துவத்தில் தூதுவளைக்கு முக்கிய இடம் உள்ளது. தூதுவளை இலைகளில் பல்வேறு தாவர வேதிப்பொருட்கள் இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இவற்றில் சில ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவும் ஆன்டிஆக்சிடன்ட் செயல்பாடுகளை கொண்டிருக்கலாம் என்று ஆய்வக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சேர்மங்களுக்கு அழற்சி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடுகள் இருக்கலாம் என்றும் ஆரம்பகட்ட ஆய்வுகள் கூறுகின்றன. பாரம்பரியமாக தூதுவளை இலைகளை உணவில் சேர்த்து பயன்படுத்தும் முறைகளும் உள்ளன. ஆனால் அளவு, தயாரிக்கும் முறை மற்றும் தனிநபரின் உடல்நிலை ஆகியவை முக்கியம். கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், குழந்தைகள், நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்து இருப்பவர்கள் தூதுவளையை மருத்துவ பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளும் முன் மருத்துவர் அல்லது தகுதி பெற்ற சித்த மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. நண்பர்களே, இயற்கை மூலிகைகள் நமக்கு பாரம்பரிய அறிவின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கலாம். ஆனால் இயற்கையானது என்றால் அனைவருக்கும் எப்போதும் பாதுகாப்பானது என்று நினைக்கக்கூடாது. இதன் சமூலம் உணவுக்கு சுவையை தரும். இலை காது மந்தம், இருமல், நமைச்சல், பெருவயிறு மந்தம், முக்குற்றம், உடல் குத்துதல் இவைகள் விலகும். ஆண்மை பெருகும், உடல் வலுக்கும் பூ. இதனால் உடல் பெருக்கும், ஆண்மை வன்மை அடையும், தெளிவு உண்டாகும். பழம், இறுகிய மார்புச்சளி, இரும்பல், முக்குற்றங்கள், நீரேற்றம் இவை குணமாகும். கர்ப்பம், தூதுவளைக்கீரை, வேர்க்காய் வத்தல், ஊறுகாய் இவற்றை 40 நாட்கள் வரை புசித்தவரின் கண்களில் ஏற்பட்ட தீக்குற்ற மிகுதி மற்றும் கண்ணோய் யாவும் தீரும். தூதுவளையை பற்றிய பாரம்பரிய பயன்பாடுகளையும் நவீன அறிவியல் ஆய்வுகளையும் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவதே சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நலம் நம் கையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள மூலிகை மற்றும் ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் விபரங்கள் அறிய கீழே உள்ளது லிங்கில் அறியவும். நன்றி. வணக்கம்.